ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஓகே லைஃப் கேர் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி எத்தனை பேருக்கு வந்துட்டு ஒரு நல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி என்ன விஷயங்களை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறது, எப்படி நம்ம அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது நிறைய குழப்பத்தினால நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ ஓகே லைஃப் கேர் ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதை பற்றி நம்ம ஒரு டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வேஸ்ட் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் நான் இன்றைக்கி என்ன ஷேர் பண்ண போகிறோன்னா அதுக்குள்ள நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓகே லைஃப் கேர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம கண்டிப்பாக இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எது பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த பணம் எப்படி வேலை பார்க்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அதில் முதல் விஷயமா நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கி வந்துட்டு இஎஸ்பிஐ இது வந்துட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது எப்படி இந்த உலகத்தில் மக்கள் பிரிப்பாங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி 95% மக்கள்கிட்ட இருக்கிற பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5% பணம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த 95% மக்கள் வந்துட்டு எம்ப்ளாயாகவும் செல்ஃப் எம்ப்ளாய்டாகவும் பிரிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி மிச்சம் பேர், அதாவது 5% மக்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னா கிட்டத்தட்ட 95% பணம் அவங்க கிட்ட தான் இருக்கு. ஸோ அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பிஸ்னஸ் பீப்புளாகவும் இன்வெஸ்டராகவும் இருக்காங்க. ஆனால் யார் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பீப்புள் ஆகுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டும் பெரிய ஒரு பணமும் அவங்க கிட்ட சேர்ந்துருக்கும். ஸோ அதனால நம்ம எல்லாருமே அந்த இடத்துக்கு போகணுன்றது நம்மளோட குறிக்கோளாக இருக்கும். ஸோ அதுக்கு போகிறதுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம எதுக்காக அந்த விஷயத்தில் நம்ம செய்யணும், எதுக்கு இன்றைக்கி நமக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா இன்கம் தேவைப்படும், ஏன் இன்றைக்கி 95% மக்கள்கிட்ட 5% மட்டும்தான் பணம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்துட்டு இப்போ நான் சொல்ல போகிற எந்த விஷயத்தையுமே அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஸோ அதில் மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா ஜாப். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு அவங்க ஜாபில் வந்துட்டு அவங்க சாட்டிஸ்ஃபைடாக அங்கேயே இருப்பாங்க. அதாவது பெரிய விஷயத்தை யோசிக்க கூட மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஜாப் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கூட யோசிக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி எத்தனை பேருக்கு வந்துட்டு அவங்களுக்கு சம்பாதிக்கிற பணம் போதுமா இல்லையான்னு கூட தெரியாது. அவங்க என்ன நினைப்பாங்க, எனக்கு வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு, எனக்கு வர வருமானம் போதும் அப்படின்றவங்க இருப்பாங்க. ஆனால் சில பேர் தான் யோசிப்பாங்க, எனக்கு பத்தல இந்த இன்கம் அப்படின்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட மக்களுக்கு, அதாவது அவங்களோட பிள்ளைகளுக்கு வந்துட்டு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துலேயே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டு அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இன்றைக்கி எத்தனையோ பேரால் என்னென்னா அவங்க குடும்பத்துக்கு டைம் கொடுக்க முடியாது, வேலைன்னு பிஸியாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி சில பேருக்கு வந்துட்டு உலகம் சுற்றணும், நிறைய என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டு இன்னும் நிறைய ஆசைகள் இருக்கும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நிறைய ஆசை இருக்குது. பட் ஆனால் இந்த எதுவுமே வந்துட்டு அவங்களால ஈடேற்றிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட பண்ணிட்டு இருக்க வேலையை அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த எல்லா விஷயத்துக்காக தான் நம்ம வந்துட்டு இவ்வளோ ட்ரீம்ஸ் நம்மகிட்ட இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு புது விஷயத்த நம்ம தேடணும் என்பது. ஸோ அதுக்காக என்னன்னா, நமக்கு சரியான நேரத்தில் சரியான விஷயத்த நம்ம பண்ணும்போது சரியானதாக நம்ம வாழ்க்கை மாறுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இப்போ சரியா இருந்ததுன்னா என்ன, எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது எஜுகேஷன் சிஸ்டம், இந்த கம்பெனியில் பற்றி எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட ப்ரொஃபைலும் சரி, இவங்களோட ப்ராடக்ட்டும் சரி, இவங்களோட பே அவுட்டும் சரி எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ முதலாவது அதில் கம்பெனியோட ப்ரொஃபைல். ஸோ கம்பெனியோட ப்ரொஃபைல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, நம்ம எந்த விஷயத்த பண்ணாலும் அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்க, எவ்வளோ நாள் இந்த கம்பெனி எப்படி நடத்திட்டு இருக்காங்க, எப்படி நடந்துட்டு இருக்கு, இப்போ எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகும். ஸோ அதில் இந்த கம்பெனியோட பேக்ரவுண்டை பற்றி சொல்லணும்னா, கம்பெனியோட சேர்மேன் வந்துட்டு மிஸ்டர் ஜோகிந்தர் சிங் தலால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அதே மாதிரி ஒரு எஜுகேஷனிஸ்ட். அவங்க எப்படி இருக்காங்கன்னா, இன்னைக்கு நிறைய யூனிவர்சிட்டிஸ்களோட ஓனராக இருக்காங்க. இன்னைக்கு OPGS யூனிவர்சிட்டி ராஜஸ்தானில் இருக்கிறது இருக்கட்டும், நிறைய அதே மாதிரி ஒரு 3 யூனிவர்சிட்டி இருக்கு, 42 எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ், IP காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 42 எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. அவங்களோட ஓகே இந்தியா அப்படின்ற டிவி சேனல்ஸ் இருக்கு, ஒரு ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கு, அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப்ஸ் இருக்கு, அவங்க ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஃபன் வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் தீம் பார்க் காட்மாண்டுல இருக்கு. நிறைய ஹோட்டல்ஸ், திருஷ்டி ஹோட்டல்ஸ் அப்படின்ற ஒரு செயின் ஆஃப் சப்ளை ஆஃப் ஹோட்டல்ஸ்ல அவங்களுக்கு வந்துட்டு இதோட நிறைய ஹோட்டல்ஸ் கூட இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த எல்லா விஷயத்துக்கும் மேனேஜ்மெண்ட், அதாவது ஓகே லைஃப் கேரோட மேனேஜ்மெண்ட் யாருன்னே இருக்காங்கன்னா, டிகே ஷரண் அப்படின்னு சொல்லுவாங்க, தினேஷ்குமார் ஷரண் சொல்லி. இவர் வந்துட்டு சிஓவா இருக்காரு இந்த எல்லா விஷயத்துக்கும். ஸோ இவர் வந்துட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லேயும் குறைஞ்சது ஒரு 15 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இவர்கிட்ட இருக்கு. அதாவது இந்த ரெண்டு காம்பினேஷன்
விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் மேனேஜ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதே மாதிரி இவ்வளோ எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் மேனேஜ் பண்ணுற மேனேஜ்மெண்ட்டில் அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி டிகே ஷரன் கொண்டு 15 வருஷம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கும் இந்த சிஸ்டம் ரொம்ப நல்லா நடத்திட்டு போக முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த கம்பெனி ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி 3 வருஷம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2017 தான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 3 வருஷம் இன்னைக்கு கடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருக்க ஒரு கம்பெனியாக இருக்கு. ஸோ அடுத்து அதே மாதிரி இந்த கம்பெனியோட ரெகக்னிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க மேஜர் எல்லா ரெகக்னிஷன்ஸும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சர்டிஃபிகேஷன்ஸ்ல இருந்து மேக் இன் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, அதே மாதிரி அசோச்சாமன்றது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஒரு அவார்டு, அந்த இது கூட இந்த கம்பெனி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா ரெகக்னிஷன்ஸ், அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய எல்லா கைட்லைன்ஸ் இன்க்ளூடிங் கேரளாவில் அவங்க என்ன நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சர்டிஃபிகேஷன், அந்த கைட்லைன்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி இந்தியா முழுக்க நடத்துறதுக்கான சர்டிஃபிகேஷன் சிஸ்டமை அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி கம்பெனியில் இருக்க ப்ராடக்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ணாலும் அது கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு தேவை. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி இந்த கம்பெனியில் வந்துட்டு நிறைய கேட்டகரி ப்ராடக்ட், அதாவது ஹெல்த் கேர் இருக்குது, பர்சனல் கேர் இருக்குது, ஃபுட் கேட்டகரி இருக்குது, ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் இருக்குது, கிச்சன் கேர் இருக்குது, டார்கெட்டோட ஒரு இது ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸும் இருக்குது. இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே எந்த கேட்டகரியில் எப்படிப்பட்ட ப்ராடக்டாக இருக்குன்னா இன்னோவேட்டிவாக இருக்குது, அஃபோர்டபுள், அதாவது மக்கள் எல்லாருமே வந்துட்டு நடுத்தர மக்களுக்கு கூட வாங்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப கம்மியான விலையில் இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லி. இந்த கம்பெனியில் ஓன் R&D. எனக்கு இந்த கம்பெனியில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா கம்பெனியில் ஓனாக செய்யக்கூடிய R&D இருக்கு. ஸோ அதனால எல்லா பொருட்களும் பரிசோதிக்கப்பட்டு ஒரு உன்னதமான ஒரு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் இங்கே மேனுஃபேக்சர் ஆகிறதுனால எந்த விதமான சைட் எஃபெக்டும் இருக்காது. அதே மாதிரி இந்த பொருள் எல்லாமே வந்துட்டு 100% ஆர்கானிக்காகவும், அதாவது ஆயுர்வேதாவோட இன்ஸ்பிரேஷன், அதாவது ஆயுர்வேதாவில் எப்படி அந்த முறையை கையாளுறாங்களோ அந்த மாதிரி ஒரு முறையில் கையாளப்பட்டு செய்யப்படுற பொருட்களாக இங்கே இருக்கு. ஸோ அதில் நீங்கள் பார்க்கலாம், சில ப்ராடக்டோட கிளிப்ஸ் இங்கே இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். இந்த கம்பெனியில் எல்லா கேட்டகரி வீட்டுக்கு யூஸ் பண்ற டே 1ல இருந்து இன்னைக்கு காலையில் வாங்கினா சாயங்காலம் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களும் இங்கே எங்க கம்பெனியில் அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி இந்த எல்லா பொருட்களுக்கும் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி இந்த கம்பெனி கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்க வேண்டியதுன்னா பிஸ்னஸ் பிளான். நமக்கு இந்த பிஸ்னஸ் பிளான்ன்றது எப்படி இருக்கு, இந்த பிஸ்னஸ் பிளான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நம்ம என்ன கம்பெனி நல்லா இருக்கு, பொருட்கள் நல்லா இருக்கு, அதே மாதிரி நம்ம இந்த பிஸ்னஸை நம்ம ப்ரமோட் பண்ணோம்னா நமக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம பணம் சம்பாதிக்க முடியுமா இந்த கம்பெனிலன்றது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும். ஸோ நம்ம அந்த கம்பெனிக்குள்ளே போகலாம். ஸோ இது அந்த இன்கம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படிப்பட்ட மார்க்கெட்டிங் இருக்குது, எப்படி நமக்கு இந்த பணம் கொடுக்குறாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு தெரியும் இங்கே 2 விதமான மார்க்கெட்டிங் இருக்குது. ஒன்று ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங், ரெண்டாவது டைரக்ட் மார்க்கெட்டிங். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் உங்களுக்கே தெரியும், நம்ம மேலே மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி ஒரு கம்பெனியில் ஒரு பொருள் கம்பெனிலேருந்து கஸ்டமர் கைக்கு வரதுக்குள்ளே நடுவில் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், டிரான்ஸ்போர்ட் இருக்கும், C&F ஏஜென்ட், ஸ்டாக்கிஸ்ட், ஹோல்சேல், ரீட்டைல், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே இருக்கிறதுனால என்னாகும், அந்த ப்ராடக்டோட தரத்தை விட என்னன்னா விலை ரொம்ப அதிகமாக மாறிடும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த அதில் வந்துட்டு ஒரு சப்ளை செயின் எல்லார் மூலமாக தாண்டி வரும்போது இவங்க எல்லாருக்குமே லாபம் பிரிஞ்சு போயிடும். அதுவே நீங்கள் கீழே டைரக்ட் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து ஓகே டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக டைரெக்டாக கஸ்டமர் கைஸ்க்கு வந்துடும். ஸோ இங்கே என்ன ஆகுனா மேலே இருக்கவங்க 5-6 பேர் என்ன இருக்காங்களோ அவங்களுக்கு எப்படி இந்த பணம் பிரிஞ்சு போயிட்டு இருக்கோம், அந்த பணத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு ஓகே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு இங்கே கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அதில் நமக்கு வந்துட்டு கம்பெனி 7 விதமான இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப ஒரு பெரிய விஷயம், நமக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வந்துட்டு நமக்கு இன்கம் கொடுக்கறது. ஸோ இந்த பிளான் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளானை வந்துட்டு நான் எப்படி பார்க்குறேன்னா 2 லெக் ஜென்ரேஷன் பிளான் பார்க்குறேன். ஸோ அதில் ஒன்றுனா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகலாம். முதல்ல அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரீட்டைல் ப்ராஃபிட், அதாவது ஒரு பொருள் நம்ம வாங்கி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கும்போதோ இல்லை நம்ம யூஸ் பண்ணும்போதோ நமக்கு அப் டு 40% வரைக்கும் நமக்கு டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். இந்த கம்பெனியில் எப்படின்னா ஒரு பொருளை நம்ம வாங்குறோம் அப்படின்னா அந்த கம்பெனியில் வந்துட்டு நம்ம ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பொருளுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பொருள் 100 ரூபாய், இங்கேயே கீழே போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம். 199 ரூபாய் டிபி இருக்க ப்ராடக்ட் வந்துட்டு பிளஸ் 40 ரூபாய் டிஸ்கவுண்ட்ல நமக்கு 280 ரூபாய் MRP பொருள் வந்துட்டு 199 ரூபாய் கிடைக்கும். ஸோ அதாவது நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லா பொருளுக்கு மேலேயும் 20% 40% வரைக்கும் நமக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இந்த கம்பெனியில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது முதல் லாபம். ஸோ ரெண்டாவது லாபம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு ஆக்டிவ் போனஸ். இங்கேருந்து நமக்கு வந்துட்டு கம்பெனியில் நம்ம பிஸ்னஸ் ப்ராடக்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற லாபம். இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு
அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கம்பெனியில் வந்துட்டு 30% கம்பெனியோட டர்ன் ஓவரில் என்ன நடக்குதோ அதை வந்துட்டு இந்த போனஸ்க்காக அலாட் பண்ணுறாங்க. ஸோ எப்படி பண்ணுறாங்க? ஸோ இதில் எப்படின்னா இந்த கம்பெனியில் வந்துட்டு நான் அப்பயே சொன்ன மாதிரி 2 லெக் ஜென்ரேஷன் பிளான்னு சொல்கிறோம். இது என்ன பண்ணுறாங்கன்னா 2500 பிவி, அதாவது ஒரு பிவின்றது வந்துட்டு 2 ரூபா. அதாவது ஒரு 100 ரூபாய் பொருள் நம்ம வாங்கினோம்னா அதில் 50%, அதாவது கிட்டத்தட்ட இது 50 பிவி நமக்கு கிடைக்கும். அப்போ 2500 பிவினா 5000 ரூபாய் பொருள் நம்ம கீழே சேல்ஸ் ஆயிருக்கணும். அதாவது நம்மளே டைரக்டா நம்ம டைரக்டா பண்ணவங்க பண்ணலாம், இல்லாட்டி நம்ம ஒரு 10 பேர் எவ்வளோ பேர் வேணுமா நம்ம செய்யலாம். ஆனால் நமக்கு வந்துட்டு 2500 பிவி நமக்கு ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்துட்டு அது ஒரு ஆக்டிவ் போனஸ் பாயிண்டா கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ நீங்க பார்க்கலாம், இங்க 2500 பிவி 2500 ஏ அண்ட் பி 2 பேர் நமக்கு பண்ணும்போது ஒரு ஆக்டிவ் போனஸ் பாயிண்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ஒரு ஆக்டிவ் போனஸ் பாயிண்டோட விலை எவ்வளோ இருக்கும் அப்ராக்சிமேட்லினா கிட்டத்தட்ட 300 ரூபாய் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளோட இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்றேன், இங்க பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நபருக்கு 50,000 பிவி வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 20 மடங்கு அது அதிகமாச்சு. அப்போ என்னாச்சு, 300 ரூபாய் இன்டூ 20 மடங்குனா 600 ரூபாய் 6000 ரூபாய் வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இங்க இருக்கு. ஸோ இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டீங்கன்னா, எல்லா கேட்டகரி ஆஃப் பர்சனுக்கும் பீப்புளுக்கும் வந்துட்டு இது வந்துட்டு போய் சேர்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் இந்த போனஸுக்கு நமக்கு எவ்வளவு லிமிட்னா 1,20,000 ரூபாய் மாசத்துக்கு நம்ம இந்த போனஸ் மட்டுமே வாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு இதுல கேப்பிங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த போனஸ் பார்க்கலாம். அடுத்த போனஸ் என்னன்னா கன்சிஸ்டன்சி போனஸ். ஸோ நான் வேற கம்பெனிஸ்ல பார்த்துருக்கேன். அங்கே என்னன்னா ஒரு இன்கம் கொடுக்கும்போது இன்னொரு இன்கம் நீங்க வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு உங்களோட பிசினஸ் பெருக்கணும். நீங்க எப்போ அதிகமாக்குறீங்களோ அப்பதான் உங்களால வந்துட்டு அந்த இன்கமையும் நீங்க அதிகமாக்க முடியும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கம்பெனி அந்த மாதிரி எந்த ஒரு டார்கெட்டும் கொடுக்காம 10% கம்பெனியோட டர்ன் ஓவர்ல கன்சிஸ்டன்சி போனஸும் கொடுத்துட்றாங்க. அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்க இந்த எக்ஸாம்பிளையும் பாருங்க. கன்சிஸ்டன்சி போனஸ் வாங்குறதுக்கு 2500 பிவி மட்டும்தான் நம்ம இங்க பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இங்க பண்ணும்போது நமக்கு 2500 பிவி பண்ணும்போது ஒரு கன்சிஸ்டன்சி பாயிண்ட் கிடைச்சது. பட் இங்க ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, நம்ம 2500 பிவி பண்ணும்போது ஆக்டிவ் போனஸ் 300 ரூபாய் கிடைக்கும், பிளஸ் நமக்கு கன்சிஸ்டன்சி போனஸ் 140 ரூபாய் கிடைக்கும். எப்போ அப்படின்னா 3 மாசம் நம்ம தொடர்ந்து 2500 பிவி பண்ணும்போது. அதாவது ஒரு நபர் என்னன்னா 3 மாசம் கண்டினியூஸா 2500 பிவி பண்ணாங்கன்னா 4வது மாசம் அவங்களுக்கு என்ன ஆகுனா 300 ரூபாய் கிடைக்கிற இடத்துல இந்த 140 சேர்ந்து 440 ரூபாய் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. பார்க்கலாம், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 50,000 பிவி என்னோட டீம்ல, அதாவது நான் மட்டுமே கிடையாது, என்னோட டீம் மூலமா ஒரு 50,000 பிவி ஜென்ரேட் ஆயிருக்குன்னா ஆக்டிவ் போனஸ் 6,000 ரூபாய் கிடைக்கும். அதே மாதிரி கன்சிஸ்டன்சி போனஸ் எவ்வளவு கிடைக்குன்னா அப்ராக்சிமேட்லி 2,800 ரூபாய். ஏன் இங்க அவ்வளவு போட்டிருக்கேன்னா 20 மடங்கு அதிகம். அதாவது 2,500 ரூபாய் இன்டூ 20 மடங்கு நான் பண்ணும்போது தான் 50,000 வரும். அப்போ 2,500 ரூபாய் கணக்கு போட்டு நான் இந்த 50,000 ரூபாய் கால்குலேட் பண்ணப்போ உங்களுக்கு நான் அதை பத்தி இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த போனஸோட கேப்பிங் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 80,000 ரூபாய். ஸோ ஒரு சாமானிய ஒரு பர்சன், அதாவது ஒரு காமன் பர்சன் கூட மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் இந்த 2 போனஸ் மூலமாவே ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த பிசினஸ்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அடுத்து அதே மாதிரி 4வது இன்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவ் போனஸ். ஸோ நெட்வொர்க், அதாவது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்களுக்கு வந்துட்டு அங்க இந்த உண்மையான இன்கம் ஸ்டார்ட் ஆகுது இங்க இருந்து. ஸோ இதுக்கு முன்னாடிக்கு இருந்த ஆக்டிவ் போனஸ் கன்சிஸ்டன்சி போனஸ் அண்ட் ரீட்டைல் போனஸ் இதெல்லாமே வந்துட்டு ஒரு யார் வேணுமா ஒரு பாமர மக்கள் இப்ப இந்த மாசம் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா அவங்க கூட சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த போனஸை செட் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு லீடரோ இல்லை நெட்வொர்க்கரோ வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய இன்கம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இங்க இருந்து செட் பண்றாங்க. இதுல எப்படி இருக்குன்னா 15% கம்பெனியோட டர்ன் ஓவரை இந்த பிசினஸ்க்கு அலோகேட் பண்றாங்க இந்த போனஸ்க்கு. சோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுல நீங்க பாக்குற மாதிரி இங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சூப்பர் ஆக்டிவ் போனஸ் நான் ஆன் பண்ணணும்னா 50,000 பிவி எனக்கு வந்துட்டு லெஃப்ட் சைட்லயும் 50,000 பிவி எனக்கு ரைட் சைட்லயும், அதாவது ஏ அண்ட் பி லெக்ல 50,000 பிவி வந்ததுன்னா எனக்கு ஒரு சூப்பர் ஆக்டிவ் போனஸ்க்கு நான் எலிஜிபிள் ஆயிடுவேன். ஸோ அந்த ஒரு சூப்பர் ஆக்டிவ் போனஸோட பாயிண்டோட வேல்யூ எவ்வளோ அப்ராக்சிமேட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய். ஸோ அப்போ ஒரு 50,000 பிவி நான் ஒரு மாசத்துல ப்ரொடியூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு சூப்பர் ஆக்டிவ் போனஸ் பாயிண்டாக 5,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ
ஒரு எக்ஸாம்பிளா நான் இங்க உங்களுக்கு சொல்றேன் எப்படி அந்த அந்த அவ்வளவு வருமானம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் மென்ஷன் பண்றேன். நீங்க பார்க்கலாம், இங்க ஒரு நபர் 50,000 பிவி பண்ணாங்கன்னா அது ஒரு 3 மாசம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க நீங்க பார்க்கலாம், அவங்களுக்கு 6,000 ரூபாய் ஆக்டிவ் போனஸ் கிடைக்கும், 2,800 ரூபாய் கன்சிஸ்டன்சி போனஸ் கிடைக்கும். அதே மாதிரி சூப்பர் ஆக்டிவ் போனஸ் 5,000 ரூபாய் கிடைக்கும். கிட்டத்தட்ட 13,800 ரூபாய் அவங்க இந்த போனஸ்ல சம்பாதிக்கலாம். எனக்கு இந்த போனஸ்ல ஒரு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போனஸ் வந்துட்டு அன்லிமிட்டெட். அதாவது நான் வெளியே சில கம்பெனிகளை பார்த்துருக்கேன், சில லீடருங்க வந்துட்டு அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அவங்க சம்பாதிக்கிறப்ப அவங்களோட பிஸ்னஸ் எவ்வளோன்றது நமக்கு ப்ரொபோர்ஷனேட். அதாவது ஒரு நபர், எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்துட்டு ஒரு ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் அவர் கொடுக்குற பிஸ்னஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி 3 கோடி 5 கோடி பிஸ்னஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அவ்வளோ பிஸ்னஸ்க்கு அந்த 10 லட்ச ரூபான்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த கம்பெனியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 10%, அதாவது நீங்கள் இங்கே பார்க்கலாம் 50,000க்கு 5,000 ரூபாய் நினைக்கணும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10%. நமக்கு இங்கே 10% நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்ராக்சிமேட்லி இந்த 10% வரைக்கும் கம்பெனி இந்த சூப்பர் ஆக்டிவ் போனஸில் கொடுக்குறாங்களா, அது கூட அன்லிமிட்டெட்லி. ஸோ அன்லிமிட்டெட் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா பூல் சிஸ்டம். அதாவது உங்களுக்கு தெரியும் 15% ஒரு பூலில் வச்சு எத்தனை பாயிண்ட்ஸ் நீங்கள் சம்பாரிச்சாலும் அந்த பூலில் இருக்கவங்க எல்லாருக்குமே டிவைட் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ அப்போ எந்த விதமான லிமிட்டும் இல்லை, எந்த விதமான கண்டிஷன்ஸும் இல்லாமல் நம்ம அன்லிமிட்டட் ஆன் பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு இந்த கம்பெனி கொடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த போனஸை பார்க்கலாம். நம்ம அதே மாதிரி கார்ஃபண்ட். நான் இன்னைக்கு கார்ஃபண்டை பற்றி சொல்லணும்னா இதில் வந்துட்டு 7.5% வந்துட்டு கம்பெனியோட மொத்த டர்ன் ஓவரில் இந்த கார்ஃபண்டை அலோகேட் பண்ணுறாங்க. இந்த கார் ஃபண்ட் சம்பாதிக்கிறதுக்கு நான் சில கம்பெனிஸில் பார்த்துருக்கேன். அந்த கம்பெனி பிளான்ஸில் வந்துட்டு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. நிறைய பிஸ்னஸ் பண்ணாதான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த கார் ஃபண்டுன்றதே கிடைக்குது. அதை நிறைய பேர் பண்ண முடியாமல் போயிடுது. ஆனால் இந்த கம்பெனியில் ரொம்ப சிம்பிளாக எந்த விதமான டார்கெட்டும் இல்லாமல் அதே 50,000 ரூபாய் பிஸ்னஸை மட்டுமே தான் நீங்கள் பண்ணணும். சூப்பர் ஆக்டிவ் போனஸ் என்ன நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த சூப்பர் ஆக்டிவ் போனஸை 3 மாதம் நம்ம தொடர்ந்து மெயின்டைன் பண்ணோம்னா 4வது மாதத்துலேருந்து நமக்கு கார் ஃபண்டுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக எலிஜிபிள் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், 3 மாதம் யாராவது 50,000 ரூபாய் பிவி மெயின்டைன் பண்றவங்களுக்கு கிட்டத்தட்ட 3,500 ரூபாய் கார்ஃபண்ட் 4வது மாசத்துல கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியும் அந்த நபர். ஸோ 50,000 பிசினஸ் பண்றவங்களுக்கு கிட்டத்தட்ட ஆக்டிவ் போனஸ் 6,000 ரூபாய், கன்சிஸ்டன்சி போனஸ் 2,800 ரூபாய், சூப்பர் ஆக்டிவ் போனஸ் 5,000 ரூபாய், அதே மாதிரி கார்ஃபண்ட் அதாவது அது கூட 3,500 ரூபாய் இங்கே ஆட் ஆகி கிட்டத்தட்ட 17,000 ரூபாய் வந்துட்டு மொத்தமாக அவங்க ஆன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இங்கே ஜென்ரேட் ஆகும். ஸோ எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப இன்னும் ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, நீங்கள் பார்க்கலாம் இந்த கார் ஃபண்டு கூட லிமிட் இல்லாமல் அன்லிமிட்டடாக வச்சிருக்காங்க. அதாவது எவ்ரி 50,000க்கு 3,500 ரூபாய். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ டெவலப் ஆகுது, கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் டெவலப் ஆச்சுன்னா 5 கோடி ரூபாய் பிசினஸ் நம்ம கொடுக்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்துட்டு 35 லட்ச ரூபாய் வெறும் கார் ஃபண்டு மட்டுமே ஜென்ரேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ஒரு பிசினஸ் கொண்டு வரப்போ ஒரு பெரிய இன்கமாக கார் ஃபண்டு மட்டுமே நமக்கு கிடைக்கும். இது கூட அன்லிமிட்டெட். ஸோ அது ஒரு பிளஸ்ஸாக இருக்கு இந்த கான்செப்ட்ல. அதே மாதிரி ஹவுஸ் ஃபண்ட். ஸோ 6வது போனஸ் நம்ம பார்க்கறது என்ன, ஹவுஸ் ஃபண்ட். இன்னைக்கு நிறைய பேரோட கனவு என்னன்னா வீடு வாங்கணுன்றது. வேற கம்பெனிஸ்ல நான் பார்க்கும்போது அந்த கார் ஃபண்டும் சரி ஹவுஸ் ஃபண்டும் சரி அதில் வந்துட்டு நிறைய லிமிடேஷன்ஸ் வச்சிருக்கு. நீங்க எவ்வளவுதான் பண்ணுங்க, நாங்கள் வந்துட்டு 1 லட்சமோ 1.25 லட்சமோ இவ்வளவுதான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய கேப்பிங்ஸ் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியில் வந்துட்டு கம்பெனியோட மொத்த டர்ன் ஓவரில் 5% இதுக்கு அலோகேட் பண்ணி எந்த விதமான டார்கெட்டும் வைக்காம உங்களுக்கு கார் ஃபண்டை அன்லிமிட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படின்னு பார்ப்போம். இப்போ இங்கே கூட அவ்வளோதான் 50,000 பிசினஸ். நான் அப்பயே சொன்ன மாதிரி சூப்பர் ஆக்டிவ் போனஸ் எலிஜிபிள் ஆனவங்க 3 மாசம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கார் ஃபண்ட் கிடைக்கும். அதே இன்னும் 3 மாசம் கண்டினியூ பண்ணி மொத்தமாக 6 மாசம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹவுஸ் ஃபண்டுக்கும் எலிஜிபிள் ஆயிடலாம். அதாவது வேற எந்த கண்டிஷனுமே கிடையாது. மறுபடியும் சொல்றேன், வேற எந்த கண்டிஷனுமே கிடையாது. 50,000 பிசினஸ் மட்டுமே 6 மாசம் தொடர்ந்து நம்ம பண்ணும்போது 7வது மாசத்துல இருந்து கிட்ட 3,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து ஹவுஸ் ஃபண்டுக்கு நமக்கு எலிஜிபிள் ஆயிடும். அதாவது எவ்ரி 50,000க்கு நமக்கு 3,000 ரூபாய். ஸோ அப்ராக்சிமேட்லி நீங்க இங்க பார்க்கலாம், இப்போ கார் ஃபண்டுக்கும் ஹவுஸ் ஃபண்டுக்கும் எலிஜிபிள் ஆயிட்டோம் அப்படின்னா ஒரு நபருக்கு 6,000 ரூபாய் ஆக்டிவ் போனஸ், 2,800 ரூபாய் கன்சிஸ்டன்சி போனஸ், 5,000 ரூபாய் சூப்பர் ஆக்டிவ் போனஸ், 3,500 ரூபாய் கார் ஃபண்ட் அண்ட் 3,000 ரூபாய் ஹவுஸ் ஃபண்ட். கிட்ட 20,000 ரூபாய் ஒரு நபர் எவ்ரி 50,000க்கு சம்பாதிக்க முடியும். ஸோ அப்ராக்சிமேட்லி இந்த போனஸ் கூட அன்லிமிட்டெட். அதாவது எவ்ரி 50,000க்கு நமக்கு 3,000னா இப்போ எக்ஸாம்பிள் 5 கோடி ரூபாய் பிசினஸ் கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் வெறும் நமக்கு ஹவுஸ் ஃபண்டே கிடைக்கும். வேணாம் ஒரு 5 கோடி வேணாம், 5 லட்சம் பிசினஸ் எடுத்துக்கோங்க, கிட்ட 30,000 ரூபாய் ஹவுஸ் ஃபண்டே நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு பெரிய விஷயம் இந்த கம்பெனியில் அது கூட கொடுக்கறது அன்லிமிட்டடா. ஓகே,
நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபிளாக்ஷிப் போனஸ் கம்பெனியோட ரொம்ப ஒரு அருமையான ஒரு போனஸ்ல 7th போனஸ் என்னன்னா ஃபிளாக்ஷிப் போனஸ். ஸோ நான் பார்த்துருக்கேன் ஃபிளாக்ஷிப் போனஸ் எல்லாம் வேற கம்பெனிஸ்ல வந்துட்டு லீடர்ஷிப் டெவலப் ஆனதுக்கு அடுத்து லீடர் ஆனதுக்கு அடுத்து அதை லெவல்ஸ் கொடுத்து நிறைய வந்துட்டு கஷ்டப்பட்டு தான் அந்த போனஸ்லாம் எடுக்க முடியும். பட் ஆனால் இங்கே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இங்கே வந்துட்டு 2 லைன் தான் இருக்கு, A and B. C and D பண்ணும்போது இது என்ன ஆகும்னா ஸ்பில் ஓவரா எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் ரைட்டுக்கு போகும். ஆனால் இவங்க எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட் லைன்ல தான் ABCDயாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த ABCDயா இருக்கவங்க இவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சம்பாரிச்சாலும், அதாவது நான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் எங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன். A பர்சன் வந்துட்டு 4 லட்சம், B பர்சன் வந்துட்டு 2.5 லட்சம், C பர்சன் வந்துட்டு ஒரு 50,000, D பர்சன் ஒரு 3 லட்சத்துல ஒரு 10 லட்ச ரூபாய் அவங்க சம்பாரிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 10% அவங்க என்ன பணம் சம்பாரிச்சாலும் அதுல 10% நமக்கு கிட்ட 1 லட்ச ரூபாய் அவங்களுக்கு வந்துட்டு ஃபிளாக்ஷிப் போனஸ் மட்டுமே ஜென்ரேட் ஆகும். ஸோ நீங்க இதே மாதிரி எத்தனை பேரை வேணுமா நீங்க ஜாயின் பண்ணலாம் இந்த பிசினஸ்ல. அவங்க எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் அதுல உங்களுக்கு 10% கிடைக்கும். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா அவங்க டே 1, அதாவது வேற கம்பெனிஸ்ல வந்துட்டு லீடர் ப்ரொடக்டிவிட்டி போனஸ், லீடர் ஓவர்ரைட் போனஸ் எல்லாம் இருக்கும். அந்த போனஸ் எல்லாம் எடுக்கணும்னா அவங்களுக்கு வந்துட்டு குறிப்பிட்ட டைட்டில் ரீச் பண்ணதுக்கு அடுத்து தான் கிடைக்கும். இங்க முக்கியமா சொல்லணும்னா இந்த கம்பெனில எந்த விதமான டைட்டில்ஸோ எந்த விதமான கண்டிஷன்ஸோ எந்த விதமான டார்கெட்ஸோ கிடையாது. ஸோ அவங்க டே 1 முதல் மாசத்திலேயே வந்துட்டு அவங்க ஃப்ரண்ட் லைன் என்ன ஏர்ன் பண்றாங்களோ அதோட 10% நீங்க சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதான் இந்த கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி 8வது வருமானமாக கூட நம்ம பார்க்கலாம். இங்க வந்துட்டு ஃப்ரான்ச்சைசி போனஸ், அதாவது பிசினஸை டெவலப் பண்றதுக்காக கம்பெனி வந்துட்டு ஃப்ரான்ச்சைசிஸ்ங்க கொடுக்குறாங்க. அதாவது ஒரு சின்ன கடை மாதிரியோ சின்ன வீடு மாதிரியோ வீட்டில இருந்தே வச்சு நம்ம ப்ராடக்ட் சேல் பண்றதுக்கோ சின்ன ஒரு ஆஃபீஸ் மாதிரி பண்ணி ப்ராடக்ட் சேல் பண்றதுக்கோ இதுக்கு நமக்கு கமிஷன்ஸ் உண்டு. அதே மாதிரி என்னன்னா 50,000 ரூபாய் எடுத்து யாருன்னா அந்த டிபி பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 50,000 ரூபாய்க்கு 4% கமிஷன்ஸ் அவங்களுக்கு கம்பெனிலிருந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி 5 லட்ச ரூபாயில இருந்து பிசினஸ் யாருன்னா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு 7% கம்பெனி கமிஷன் கொடுப்பாங்க. 25 லட்ச ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு 10% கமிஷன் கொடுப்பாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா உங்க டீம் மட்டும்தான் இதுல வந்து வாங்கணும்னு கிடையாது. யார் வேணுமா இந்த அட்ரஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கம்பெனி அவங்களோட வெப்சைட்ல மென்ஷன் பண்ணிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ யாரோ ஒருத்தர் சென்னையில ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. சென்னையில இருக்க ஒரு அந்த பர்சனோட அட்ரஸ் வெப்சைட்ல போடுவாங்க. அந்த சென்னையில யாரோ ஒருத்தர் ப்ராடக்ட் வாங்கணும்னா அந்த அட்ரஸை பார்த்து வந்து வாங்குவாங்க. யார் வேணுமா இருக்கலாம், டெல்லியில இருந்து கூட வந்து வாங்கலாம். ஆனா அவங்களுக்கு அந்த சேல் ஆகிறதுல இந்த பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி இது கூட லிமிடேஷனே கிடையாது. இது எவ்வளவு வேணுமா சேல் ஆகலாம், எவ்வளவு வேணுமா அதுக்கு ஏற்ற மாதிரி கமிஷன்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இன்னும் நிறைய விஷயம் இதில் இருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்க்கணும்னா இதுக்கு பண்ணணும்னா என்ன பண்ணணும், இன்னைக்கு நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா இந்த பிசினஸ்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது உங்களை யார் இன்னைக்கு இன்வைட் பண்ணாங்களோ, யார் உங்களுக்கு இந்த வீடியோ காமிச்சாங்களோ அவங்கள வந்துட்டு நீங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமா அவங்கள நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அடுத்து உங்களுக்கு தேவையான பொருட்கள், உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கிக்கோங்க. ஸோ நீங்க அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னன்னா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே நீங்க என்ன பண்ணலாம், இன்னொருத்தர் கூட டீமோட ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணலாம். அவங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் எல்லாம் பிடிச்சிருக்கா, இந்த பிசினஸ் பிடிச்சிருக்கா, அவங்களும் இந்த பிசினஸ்க்கு நீங்க கொண்டு வந்து ஒரு டீமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை நீங்க தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்றது கிடைக்கும். ஸோ ஓவரால் நம்ம பண்ண வேண்டியது 3 விஷயம் தான். யூஸ் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பிசினஸ்ல அவங்கள என்ட்ரி பண்ணுங்க. இந்த 4 விஷயம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நாங்க இந்த பிசினஸ்ல ஒரு பெரிய லெவலில் ரீச் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னும் நிறைய விஷயத்தை நம்ம அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு இது எல்லாமே வந்துட்டு உங்க கூட ஷேர் பண்றதுக்கு நீங்க டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் அதிகமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களை யார் இன்னைக்கு இந்த வீடியோக்கு அமைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.